சொல்லுங்க, நான் பிள்ளை இல்லை, நான் தலை பிள்ளை. தலை பிள்ளை மாதிரியே பேச மாட்டேங்கிங்களே. நான் பிள்ளை இல்லை, கொஞ்சம் தில்லா சொல்லுங்களேன். நான் பிள்ளை இல்லை, நான் அவருடைய தலை பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கேள்விகள், உபத்திரவங்கள், வெறுப்புகள், காத்திருப்புகள், இழப்புகள், இது எல்லாம் ஏன் என்று சொன்னால் பரலோகம் உங்களையும் என்னையும் தலைப்பிள்ளையாய் பார்க்கிறபடியினால்தான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய மூத்த மகனுக்கு அதை சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுப்பான். ஆனால் கர்த்தர் யாரை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கணும்னா அவங்க என்ன செய்தார் என்று சொன்னால், முதலாவது அவர் அந்த பிள்ளையை நம்புகிறார். என்ன சொல்லுங்க? பிள்ளையை நம்புகிறார். இரண்டாவது, அந்த பிள்ளை தான் இவருடைய இடத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் என்ன செய்யும்? சொல்லுங்க, பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வெறும் ஆசீர்வாதமாய் பார்க்காமல் அந்த அந்த பிதா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த 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 அவருடைய ஸ்தானமாகவே அவன் என்ன செய்கிறாரு? சொல்லுங்க, பார்க்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பின்னால என் மகிமையை, என் வேலையை செய்கிறதற்கு இந்த பிள்ளை தான் என்னுடைய மகிமையை காப்பாற்றும் என்று சொல்லி அந்த பிள்ளையைத்தான் அவர் தலைப்பிள்ளையாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த அநேகர் அவரை நம்பி இருக்கிறாங்க இல்லையா? ஆனா நாம் அவரை நம்பி இருக்கிறோம். ஆனா அவர் யாரை நம்பி இருக்கிறார்? என் மகிமையை என் பிள்ளை காப்பாற்றுவான் என்று சொல்லி அவர் நம்பி இருக்கிறவர்கள் தான் தலைப்பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம். மைக் இல்லையாமா? இந்த மைக் எடுங்க, டக்குனு எடுங்க, சீக்கிரம் கொடுங்க. 61 பேப்பர் என்ன வச்சிருந்தேன்? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மைக்கில் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக சொல்லுங்க, ரெண்டத்தனை பலன் வரும். எப்படிங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்குங்க. அல்லேலூயா. ரெண்டத்தனை, டூஃபோல்ட் பிளஸிங்ஸ். இந்த ரெட்டந்தனை சிரேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை எபிரேய பாஷையில என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுங்க, ஷேனாயிம்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? அங்க கொஞ்சம் வரைக்கும் தெரியவே இல்லை என்னன்னு. அல்லேலூயா. நாங்க எபிரேய பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சிரேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை எபிரேய லெட்டர்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஷேனாயிம், SHE ஷே நா NAYIM, ஷெனாயிம். அல்லேலூயா. ஷெனாயிம் என்று சொன்னால் ரெண்டத்தனை ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்க உற்றார் உறவினர்களுக்கு, உங்க அக்கம் பக்கம் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காச்சும் பிள்ளை பிறக்க போது நினைச்சா அந்த பேரை எப்படி வைங்க தெரியுமா? எப்படி வைங்க? ஷெனாயிம். அல்லேலூயா. அது ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை பாவம் வாங்கிட்டு போட்டும். அல்லேலூயா. ஷெனாயிம் என்று சொன்னால் 2 மடங்கு சொல்லுங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? அப்படியே அந்த 61:7 அப்படியே ஃபுல்லா வாசி. தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதாவது அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அந்த பாகம் கொடுக்கப்படும் போது, நல்ல கவனிங்க, அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அந்த பாகம் கொடுக்கப்படும் போது என்ன நடக்குமா? லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த ரெட்டிப்பான ஷெனாயிம் ஆசீர்வாதம் என் கையில வந்த உடனே, அந்த பாகம் எனக்குரிய பாகம் எனக்கு வந்த உடனே எனக்கு என்ன வருகிறது? சந்தோஷம். அது கூட 10 பேர் தான் சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம்? அந்த அதே அதிகாரத்துல 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை தீர்ப்படுத்தும். சீயோன் பல அர்த்தங்கள் உண்டு.
அது சபையை குறிக்கலாம், நம்முடைய ஐக்கியத்தை குறிக்கலாம், நம்முடைய குடும்பத்தை குறிக்கலாம். அதாவது சீயோனிலே துயரப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, அவருடைய பிள்ளை அவரை விசுவாசித்து சபையில் அங்கத்தினராக இருந்து, ஊழியத்திலே அங்கத்தினராக இருந்து, ஐக்கியத்தோடு இணைந்து அவரை விசுவாசித்து அப்படியே இருக்கிற ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட சீயோனில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனைகள், இழப்புகள், அவமானங்கள், நிந்தனை, போராட்டம் எது இருந்த போதிலும் எல்லாத்தையும் தூக்கி வைத்துட்டு தேவன்தான் என் அடைக்கலம்னு அவருக்காய் நிற்கிறோமே, நம்மை பார்த்தா அவர் சொல்றாரு, சீயோனில் நீ துயரப்பட்டிருக்கிற உனக்கு தான் அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் சொல்ற, உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 தண்ணீர் சொல்லாதங்க, ஷெனாயும் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு அதை கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாய் சீயோனாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு. அவர் யாரை நம்புகிறாரோ, இவன் எனக்காக என் மகிமையை காப்பாற்றுவான் என்று சொல்லி அவர் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறாரோ அவர்களை பார்த்தான்று சொல்லுகிறாரு, உங்களுக்கு 2 தன்னை ஷெனாயும் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 ஸ்திரீகள், ஒரு ஸ்திரீ ஜெபம், தரிசனத்தில் பார்த்தாங்க. அதுல 3 ஸ்திரீகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. தரிசனம் பார்க்கிற ஸ்திரீ 3வது இடத்துல நின்று ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பார்க்கறாங்க, இன்னும் 2 சகோதரிகள் பக்கத்துல நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த முதல்ல இருக்கிற ஸ்திரீ ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பக்கத்துல அந்த அம்மாவுக்கு வசனத்தை, அந்த கிருபையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க, இப்போ இந்த 2வது ஸ்திரீ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த 2வது ஸ்திரீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பக்கத்தில் தலை மேலே கையை வச்சு சில வார்த்தைகளை பேசுகிறார், என் கிருபை உன் கூட இருக்கும்னு பேசுகிறார். இப்போ தரிசனம் பார்க்குற ஸ்திரீ பக்கத்தில் நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ பக்கம் ஆண்டவர் திரும்பலை. அந்த அம்மா கேட்குற, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை இல்லையா? அங்கே வார்த்தையை பேசுறீரு, இங்கே தலை மேலே கை வச்சு நீர் ஏதோ வார்த்தையை பேசுகிறீரு, நீ என் பக்கம் ஏன் ஆண்டவரை திரும்பலை? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இந்த முதல்ல இருக்கிற அம்மாட்ட நான் தினம் பேசலைண்ணா, இந்த சென்டரில் இருக்கிற அம்மாட்ட நான் தினம் கிருபையின் வரங்களை அவள் மேலே கை வச்சு ஜெபிக்கலண்ணா, இவங்க எல்லாம் என்னை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, பெண் வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க பிள்ளையின் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நீயோ பிள்ளையின் ஸ்தானத்தை கடந்து தலைப்பிள்ளையின் ஸ்தானத்தில் நிற்கிற, நான் நம்பி இருக்கிற என் பாத்திரமாய் நீ இருக்கிறாய். அல்லேலூயா. நீ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய். அல்லேலூயா. அவர்கள் என் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, ஆனா நான் உன் மேல செஞ்சிருக்கிறேன், நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 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 ஷெனாயும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அந்த 3:61-3 அப்படி மறுபடியும் வாசிங்க. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அப்போ முதலாவது துயரப்பட்டவர்களுக்கு என்ன படுத்துறாராம்? சீர்படுத்துகிற ஆசீர்வாதம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அதாவது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தம்னா, சாம்பல் என்று சொன்னால் முடிஞ்சு போன காரியம், இது நடக்காது, இது முடியாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த காரியத்துல சிங்காரத்தையும் அவர் சிங்காரத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரம் இல்லாத யாரும் இருக்கிறீங்களா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படி இருப்போம்னா நம்ம இந்த பூமியில் இருக்கிற ஆட்கள் உடனடியாக எங்க போய்விடணும்? ஆண்டவர் இயேசு சொன்னாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு, அவர் போய் சொல்லுவாரா? எல்லா மனுஷனுக்கும் என்ன இருக்கு? அவர் சொல்றாரு, நீ துயரப்படுகிற பத்தியா, எனக்கா நிற்கிற பத்தியா, நான் உன்னை தலைப்பிள்ளையா பார்க்கிறேன், ஆனந்த தைலமோ மேல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அந்த தலைப்புல யாரு தெரியுமா? அவருடைய மகிமைக்காக, கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக நிறுத்தின ஜீவ
இன்னைக்கு அநேகர் நம்முடைய ஃபேமிலி மகிமைக்காய் வாழ்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் மற்ற இனத்தின் மகிமைக்காய் வாழ்கிறாங்க. அநேகர் பல காரியங்களை மகிமைப்படுத்தி வாழ்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக என் மகிமையை நீ பிரதிபலிப்ப பாரு, நான் நம்புகிறேன் பார்த்தியா, அதுதான் நான் நட்டின ஜீவ விருட்சம். அல்லேலூயா. அப்ப தலைப்புல யாரு தெரியுமா? அவருடைய மகிமைக்காக இந்த பூமியில வைத்திருக்கிற நீங்களும் நானும் தான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். அல்லேலூயா. அவர் தம்முடைய மகிமைக்காக இந்த பூமியில வைத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்தவர் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு தலைப்பில்லை. அல்லேலூயா. என் மகிமையை காப்பாற்றுகிற நான் நம்பி இருக்கிற தலைப்பில்லை வேற யாரும் இல்லை, நீங்க தான். அல்லேலூயா. அப்படி அவர்கள் நெடுங்காலம் பாழாய், அவர்கள் எப்படிங்க நெடுங்காலம் பாழாய் அப்போ தலைப்பில்லைன்னா நெடுங்காலம் சிலது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனை வராதுன்னு சொல்லதுக்கு நான் வரல, பிரச்சனை மத்தியில தலைப்புல நின்று ஜெயிப்பான் பாருங்க, அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில வாசிங்களேன், 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேதமா, யூதா தன் சகோதரரிலே பலத்தினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது, ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. ஏங்க, யோசேப்பு தலைப்புல இல்லை, அப்படித்தானே? ஆனாலும் சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு? அல்லேலூயா. 13 வருஷம் அடிமையின் வாழ்க்கை, அதுல 3 வருஷம் ஜெயிலின் வாழ்க்கை, பல குற்றச்சாட்டுகள். ஆனா ஆண்டவர் அவருக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை சொல்லுங்க. எகிப்துல இவர் ஒரு அடிமைங்க, அங்க இவருக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது, எந்த சுதந்திரமும் கிடையாது. ஒரு கிளாஸை தூக்கி அங்க வைக்கணும்னா பர்மிஷனோட தான் செய்யணும். எல்லாரையும் நமஸ்கரிக்கணும், வணங்கணும். ஏன்னா அவர் he was a bond slave, அதாவது அவர் ஒரு அடிமையா இருந்தார். இன்னைக்கு எத்தனருடைய வாழ்க்கையில என்னுடைய உரிமையே என்னுடைய வீட்டாரங்களே எல்லாரும் நான் எடுக்க வேண்டிய டிசிஷன் வேற யாரோ எனக்கு பதிலாக என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்கன்னு சில குடும்பங்களில கேள்விகள். நான் எடுக்கிற வேண்டிய டிசிஷனை என்னை வச்சு மற்றவங்க எடுத்து செய்கிறாங்க. எனக்கு உரிமையே, என் வீட்டில் எனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் விட்டாரா? நாட்கள் வந்தது, அவர் உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் கையும் காலும் அசைக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நினைச்சார், ஆண்டு அதாவது எந்த ஃப்ரீடம் இல்லை, அப்படி இல்லை. இவர் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, எல்லா சூழ்நிலையும் அவருடைய நாம மகிமைக்காக கடைசி வரைக்கும் சாட்சியாய் நின்ற யோசேப்பு. அல்லேலூயா. வசனம் சங்கீதம் 105:18 வாசிங்க பார்க்கலாம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கவனிங்க, செயின் சங்கிலினால் போட்டு கையெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. இது 18வது வசனம். 17ஆம் வசனத்தில் யோசேப்பு பேர் என்ன செய்யுது, போட்டிருக்கு. சார் நான் வரேன். சாத்தான் எந்த கையிலே செயினும் சங்கிலியும் போட வைத்தானோ அதே கையில ராஜ மோதிரத்தை கர்த்தர் போட வைத்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய அவமானம். போத்திபார் வீட்டில் ஒரு பிரச்சனைனா உலகத்துக்கே தெரிந்து போகும். எகிப்து முழுவதும் ஜனங்க என்ன பேசியிருப்பாங்க யோசேப்பை பார்த்து, இவன்லாம் ஒரு மனுஷனா, இவன்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா நாள் ஒன்று வந்தது, பார்வோன் சொன்னாரு, இவனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் யாருமே இல்லை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உலகம் கேட்டிருக்கலாம், இவனா ஒரு மனுஷனா, மனுஷியா, இவன் ஊழியக்காரனா, ஊழியக்காரன் உண்டு தெரியுமா நம்ம ஆண்டவருக்கு? நீதிபதினு கேள்விப்பட்டிருக்கேன். நீதியுள்ள நம்முடைய நீதியை அத பகல வெளியே என்ன செய்வாரு, கொண்டு வருவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ முதலாவது உபத்திரவத்தின் பாதையில நடக்கிறவர்கள் தான் யாரு? தலைப்புல. அல்லேலூயா. யோசேப்பு கூட அண்ணன் தம்பிக்கு யாருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சா? இல்ல, தலைப்பிள்ளைக்கு தான் என்ன செய்யும். ஆனா கர்த்தர், ஏன்னா அவருடைய நாம மகிமைக்கென்று நாட்டப்பட்ட ஜீவ விருட்சங்க நீங்களும் நானும். அல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை சொன்னா அதை செய்யணும்னு நினைச்சாருன்னா முதல்ல என்ன செய்ய? ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னா முதலாவது நமக்கு என்ன வரும்? வார்த்தை வருமா வராதா? பரலோகத்திலிருந்து உத்தரவு பெற்றிருக்கிறது, என் பிள்ளைக்கு அந்த ஷெனாயும் ஆசீர்வாதத்தை கூடு, அவனுடைய பங்கில் சந்தோஷப்படட்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. முதலாவது உபத்திரவத்தின் பாதையில நின்று சாட்சியா நிற்கிறவர்கள் தான் தலப்புல. இரண்டாவது உபாகமம் 21:17 வேகம் வாசிங்க. வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து. போதும். வெறுக்கப்படுவர்கள், அதாவது நாம எல்லாம் நம்மளை வெறுப்பாங்க. வேலையில், குடும்பத்தில், உற்றார் உறவினரில், எந்த பகுதியிலும் நீங்கள் நல்லதை தான் செஞ்சுருப்புறீங்க. ஆனாலும் பாருங்க, அந்த வெறுப்பு வந்துக்கிட்டே நம்ம மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லு, நீ வெறுக்கப்படுறல, உன்னைத்தான் தலப்பிள்ளையா நான் பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது உபத்திரவத்தின் பாதையில் நின்று சாட்சியாக நிற்கிறவர்கள் தலப்பிள்ளை. ரெண்டாவது வெறுக்கப்படுகிறவர்கள். ஏன் தெரியுமா? தலப்பிள்ளைக்கு ஒன்று நடந்துட்டா பரலோகம் அதுக்கு நடந்ததை போல பார்க்கும். எப்படிங்க? தலப்பிள்ளைக்கு ஒன்றுனா, இது சும்மா இருக்கீங்க, சீக்கிரம் முடிக்கும், நானும் வேகமாக தான் போகிறேன். தலப்பிள்ளைக்கு ஒன்றுனா அது அவருக்கு நடந்தது போல. அதான் அவர் சொல்றாரு, உலகம் உங்களை என்ன செய்யும்? உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால என்ன பகைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுக்கப்பட்டீங்களா? ஒதுக்கப்பட்டீங்களா? என் அன்பான தேவ பிள்ளைகளை, தலப்பிள்ளைக்கு ஒன்றுனா அது அவருக்கு முதல்ல நடந்தது மாதிரி. அல்லேலூயா. வசனம் ஏராளம் இருக்குது. நான் மூணாவது பாயிண்ட்டுக்கு போனேன், ஆகவே நான் இதை முடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஆனால் வெறுக்கப்பட்டோம்னா அவர் விட்டுற மாட்டார். அவருடைய நேரத்தில் யார் தலப்புலன்னு நிரூபித்து காமிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் வேகமாக போகிறேன். மூன்றாவதாக 1 சாமுவேல் 1:5 வாசி. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ யாருக்கு? அன்னாளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்களேன், இஸ்ரவேல் அந்த தேசத்தில் யார் கர்ப்பமும் அடைக்கப்படலை, ஒரு சாமுவேல் வரணும்னு தான். அல்லேலூயா. இருண்ட காலத்தில், கர்த்தருடைய வார்த்தை தொனிக்காத நாட்களில், தீர்க்கதரிசியில் முதல் தீர்க்கதரிசியாக சாமுவேல் வர வேண்டும் என்று சொல்லிதான் அன்னாளுடைய கர்ப்பம் அப்படி அடைக்க. அந்த அம்மாவுக்கு 2 ஆசீர்வாதம். அப்படிதானே வேதம் சொல்லுது. எல்கானா எவ்வளோ போர்ஷனை கொடுத்தாரா? 2 மடங்கு. 2க்கு மேலே வேணுமா? கேட்டு வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. சிலங்க கோவிக்க மாதிரி இருக்கு. 2 சொல்றாரு, எனக்கு இதுக்கு மேலே வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஷெனாயும் ஆசீர்வாதம் அது ஒரு ஏதோ கர்த்தர் நமக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம தடையாய் பார்க்க கூடாது. விசுவாசத்துல சோர்ந்தும் போக கூடாது. ஏன்னா சாமுவேல் வரணும்னா லேட்டு ஆகத்தான் செய்யும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இப்போ தெரியுதா ஏன் இந்த காத்திருப்பு? இப்போ தெரியுதா ஏன் இந்த வெறுப்புகள்? இப்போ தெரியுதா ஏன் இந்த உபத்திரவங்கள்? இது வழியாய் போகிறவர்கள் தான் தலப்பிள்ளையாய் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்தை கண்டு, பாடுகளை கண்டு, அவமானங்களை கண்டு, காத்திருப்பை கண்டு ஒருபோதும் டோன்ட் டவுட் faith on God. அதாவது அவருடைய லவ்வையும் அவர் மேல் வைத்த விசுவாசத்தையும் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? டவுட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சொன்னால் நீங்க தான் தலப்பில்லை. அவருடைய நேரத்தில் அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உபத்திரவத்தின் பாதையில் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாட்டப்பட்டிருக்கிற, அதுக்கு எல்லாம் நான் சொன்னேன்னா பிற எப்படியா? நீங்களும் நானும் யாருங்க? அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. அவருடைய மகிமைக்காக இந்த பூமியில் நாட்டப்பட்டிருக்கிற
இதை சொல்லுங்க, எதே பிரச்சனையை பேசி இதை சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஈஸியாக என்ன செய்யலாம். தலைப்பிள்ளைக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அவருக்கு நடந்த மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உபத்திரவத்தின் பாதையில், வெறுக்கப்படுகிற சூழ்நிலையில், தாமதிக்கிறார் என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. நான் தலைப்பிள்ளையாக இருக்கிறபடினால்தான் நான் ஸ்பெஷல். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஏராளமான கேள்விகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஓடி ஓடி வந்தோம். ஆண்டவரே, எங்கள் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்துருக்குறீங்க. எங்கள் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இரட்டந்தனியான ஷெனாயம் ஆசீர்வாதம் எங்களுடைய சிரசில் வந்து தங்கும். நாங்கள் உமக்கு உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில் நாட்டப்பட்ட ஜீவ விருட்சமாய் நீங்கள் நம்புகிற ஒரு நபராக என்னை நீங்கள் வைத்திருக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காக, அந்த தலைப்பில் என்கிற சொல்கிற அந்த ஸ்தானத்திற்காக ஆண்டவரே உமக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறேன். ஆண்டவரே, வெறுக்கப்பட்ட சூழ்நிலைகள், தாமதிக்கப்பட்ட சூழ்நிலைகள், துயரத்தின் பாதையில் போன சூழ்நிலைகள் எல்லாம் நீர் இருக்கிறீர் என்று நான் உம்மை பிளைண்டாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்கய்யா. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய தலைப்பிள்ளை, நீங்கள் நம்பி இருக்கிற தலைப்பிள்ளையா என்னை வைத்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.